ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவிதா குக்கிங் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஆயில் ஊற்றுறோம். புளிக்குழம்பு செய்ய போகிறோம். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கணும். இன்னும் காயில் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு சீரகம் எல்லாம் போடணும். காயட்டும். அப்போ தான் நல்லா பொரிச்சு வந்துச்சுன்னா, நல்லா கடுகு நல்லா பொரிச்சு வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு குழம்பு நல்லா கம கமன்னு வாசனை கூட வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் போடுறேன். பாருங்கள், கடுகு போடுறேன். பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள். அப்புறமேட்டு சீரகம் போடுறேன். கொஞ்சம் உளுந்து போடுறேன். நல்லா வெடிச்சு வரட்டும். நல்லா வெடிச்சு வரும்போது இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன் நான். இப்போது கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டோன்னா நம்ம பூண்டு போடலாம். பூண்டு போட தான் டேஸ்ட் வரும். பார்த்தீங்களா, இப்போவே ஸ்மெல் கம்மியாக வருது. பூண்டு ஸ்மெல் தான். இப்போது நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறோம். நல்லா வதங்கணும். நல்லா ஸ்மெல் வரணும். நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விடுறோம். நல்லா ஃப்ரை ஆகணும் போது நம்ம இது கூடவே நம்ம தக்காளி எல்லாம் போடக்கூடாது. இப்போதுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சு கழுவி வச்சுருக்கோம். அதுவே போதும். கத்திரிக்காய் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவேன். புளி குழம்புக்கு எக்ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கட் பண்ண மாட்டேன்.